அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்கறது கடகராசி. எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியும் அது சரியா தவறா அப்படின்னு பல முறை யோசித்து மனதுக்குள்ளேயே பல கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கக்கூடியங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்து, வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும், இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த மாதத்தில் நிகழப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரக நிலைகள் இந்த ஜூன் மாதம் 30 நாட்களுமே அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, ஜூன் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறாரு. இதனால் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இதனால் என்னென்ன பலன் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எந்த ஒரு செயலில் இறங்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற முன்பின்ன ஏற்ற இறக்கங்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியங்க தான் நம்மளுடைய கடகராசிக்காரங்க. இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நற்பலன்கள் வழங்க இருக்கு. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலையும் ஆர்வம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த எதிலுமே சற்று கூடுதலாக கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. வீடு மனை ஆகியவற்றெல்லாம் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான சின்ன சின்ன கவலையெல்லாம் அப்பப்போ ஏற்படும். அதே மாதிரி வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது மற்றவங்ககிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுறதன் மூலிமா உங்களுக்கு நற்பலன்களும் லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. புதிய ஆர்டர்கள் பெறும்போது அது தொடர்பான சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுவரை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் எதுலேயும் நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு அனுகூலமான பதில்கள் அனைத்துமே கிடைக்கும். எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர்கள் கூட மீண்டும் வந்து உங்ககிட்ட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணைக்காக சில செலவுகளை நீங்கள் செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்துட்டு இனிமையாக பேசுவதன் மூலிமா குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். அதேமாரி வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மூத்த சகோதரர்கள் மூலிமாவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படும். கவனமாக இருங்க. அதே மாதிரி அந்த வாக்குவாதத்தெல்லாம் நன்மையில் தான் முடிகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பெண்களுக்கு எந்த காரியத்தையும் கூடுதலாக கவனத்துடன் செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தவர் உதவி செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. சீரான பாதையில் நீங்கள் செல்றதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான
பெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. எடுத்த பணியும் உங்களுக்கு சாதகமான போக்காக அமையும். அதே மாதிரி நீங்கள் எடுத்த செயலில் கரெக்டாக நீங்கள் செயல்படுறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலாக ஒரு சில பொறுப்புகள்லாம் உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் திறமையாக செயல்படுறதுனால நிறைய நற்பயன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசியல் துறைகளுக்கு உங்களை பிரிந்து சென்றவங்க கூட மீண்டும் வந்து உங்ககிட்ட சேருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மேல் இடத்துல இருக்கிறவங்க உங்கள்கிட்ட நெருக்கமாக அதிகமாக பழகுவாங்க. இதனாலேயே உங்களை விட்டு பிரிந்து சென்ற தொண்டர்கள் கூட உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மேல் இடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் அதனால் எல்லா பலன்களும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதே மாதிரி ஒப்பந்தங்களும் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். மாணவர்கள் பாடங்களை மிக நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்து படிப்பதனால நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது. நண்பர்களே உங்களை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நிதானமாக அவங்கக்கிட்ட பழகிறது ரொம்பவும் நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பாடப்பிரிவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பதட்ட குணத்தை கொஞ்சம் கைவிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உகந்த பலன்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள்லாம் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மனக்குழப்பெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். சாதாரணமாகவே பேச போக அது சண்டையாக முடியறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மற்றவங்க கிட்ட பேசும்போது கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இனிமையான சொற்களை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். அதே மாதிரி கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலையை தவறிய உணவுகளை உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பொருள்களை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் சில சில யோசனைகள்லாம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக அனுப்புறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி ஒரு சில பொருள்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க. வண்டி வாகனங்களை செல்லும் போதும் பார்த்து நிதானமாக செல்வது ரொம்பவும் நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு காரணமாக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தினரோட அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனுவரத்தெல்லாம் அப்பப்போ ஏற்படும். அதே மாதிரி இதெல்லாம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவதனால உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். மாணவர்களும் கல்வியில் நல்ல ஒரு கூடுதலான கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மற்ற சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க பண்ணிவிட்டு உங்களை மாட்டி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மாணவர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறது மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். ஏன்னா நம்மளுடைய ஆசிரியருக்கு நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதன் மூலிமா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுடைய ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் உங்களுடைய மேல் பிரிவு பாடப்பிரிவெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க. எடுத்த காரியம் அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய காரியத்தில் அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு
உங்களுக்கு திருமண தடை அனைத்துமே நீங்குவதற்கு நீங்கள் தொடர்ந்து வாராகி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய சுப காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகும். எதிர்ப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நேர்மறை எண்ணங்களை அதிகம் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு, புதன், வெள்ளி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சந்திராஷ்டமம் பார்த்தா 26, 27 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 20, 21. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.